உங்கள் அம்மா கிட்ட எம்பிஏ டிகிரி இருக்கா? இல்லை ப்ராஜெக்ட் சிஆர்எம் கோர்ஸில் ஏதாவது படிச்சிருக்காங்களா? டேஷ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அம்மா வந்து ஒரு அழகான விஷயம் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ். ஒரு 5 டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா 3 பர்னரை வச்சு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, சீக்வன்ஸ் பண்ணி, ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி, என்னெல்லாம் விஷயம் பேரலாக பண்ண முடியுங்கிறது வரைக்கும் பார்த்து, ரிஸ்க் அசஸ் பண்ணி எங்கே ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்து, இல்லையா? ஒரு ஃப்ளேம் ஹையில் இருக்கும், ஒரு ஃப்ளேம் மீடியமில் இருக்கும், ஒரு ஃப்ளேம் லோவில் இருக்கும். அங்கே குக்கர் விசில் அடிச்சிட்ருக்கும், இங்கே மாவு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க, இங்கே வெஜிடபிள் கட் ஆகிட்டு நடக்கும், இங்கே சீசனிங் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாம் பண்ணி டைமுக்கு டெலிவர் பண்ணுறாங்க வித்தவுட் பேர்னிங் த கிச்சன் அண்ட் வித்தவுட் பேர்னிங் த ப்ராடக்ட் ஃபார் யூ. இது பிஸ்னஸ்லையும் நிறைய சூப்பர் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாம் உள்ளே வருது. ஆனால் எல்லாம் ஒரே டைமில் வருது இதே மாதிரி. லைக் நெஜோ கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், டெக்னாலஜி, கன்சல்டன்சி, அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு அம்மா மாதிரி ஆர்கெஸ்ட்ரா பண்ண தெரியல. எதை சீக்வன்ஸ் பண்ணணும், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எங்கே பிளான் பண்ணணும், எங்கே டெசிஷன் எடுக்கணும், எங்கே ரிஸ்க் அசஸ் பண்ணணும், எங்கே ஆக்ட் பண்ணணும். அதனால் பிஸ்னஸ் பேர்ன் ஆகுது. பிளானிங் அப்படிங்கிறது பியூரோக்ரஸி கிடையவே கிடையாது. அது ஃப்ளேம் கண்ட்ரோல் மாதிரி. ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அது ப்ரோவன் ரெசிபி. ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லைன்னா அம்மா டெய்லி கிச்சனில் பிரச்சனை தான் இருக்கும், இல்லையா? எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து. பிஸ்னஸ் பேர்ன் ஆகாமல் இருக்கணும்னா அம்மா கிட்டேருந்தும் கற்றுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.